ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ ரிசர்வ் டேடி கடைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்த உடனே ஊருக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஷாப்பிங் போகிற வேலை இருக்குது. ரிசர்வ்க்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விஜயதசமி வருது இல்லையா? இங்கே நேபாளில் செம்மையாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தசை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் விஜயதசமி வந்து தசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேபாளில் வந்து மெயின் பிக் ஃபெஸ்டிவல்னால் தசை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் விஜயதசமி தான் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக ரிசப்க்கும் எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஷாப்பிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளம்பிட்டோம். ரிசப் குட்டி தூக்குங்கன்னு ஒரே அடம். பாப்பா பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு விலாகில் இல்லை, இந்த விலாக்லேயே வந்து நான் இப்போ துணி கடைக்கு போகிறோம். போயிட்டு ட்ரெஸ்லாம் எப்படி என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குகிறோமா இல்லைன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வாங்கினா ஓகே, அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக போகிற கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். போய் பார்த்துட்டு வரலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் ரிசப்க்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ரிசப்க்கு வந்து இந்த ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இது வந்து சின்ன சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். 0 to 6 months 1 yearக்குள்ளே தான் அந்த ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜில்லுன்னு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். குடித்தேன். அவரும் ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தார். ரிசப்க்கு வந்து சிப்ஸ் வாங்கி கொடுத்தோம். என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு ஃபெஸ்டிவல் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? பஸ்ஸில் வந்து செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டோம். பாருங்கள், இந்த வீடை இடிக்கிறாங்க. எல்லாம் மண் இங்கே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கூட்டணும். சரி, போகலாம் வாங்க. இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை இருக்குது. ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எலி வந்து மோசன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா எலி தொல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். காசு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் வேலைக்காக வந்து காசு எடுக்க வந்துருக்கோம். இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம். ரிசப் உள்ளே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறையா கடை இருக்குது. ஸோ ஒரு கடையில் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மாதம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாதம் கடைசியில் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுவோம். பாப்பாவோட சுகன்யா சம்ரித்தி யோஜனா அந்த காசு வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சேவிங்ஸ் வந்து மாதம் ஃபஸ்ட்டில், ஒரு சேவிங்ஸ் மாதம் லாஸ்ட்டில். பாப்பா பேரில் வந்து 500 தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். சின்ன தொகை தான். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் ஓட ட்ரை பண்ணுறான். மாதம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகலாம் சேவிங்ஸ் பண்ண மாட்டோம். மாதம் ஒரு 10,000 15,000 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றது எல்லாமே செலவு தான். பாப்பாவுக்கு படிப்பு செலவு, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில் அப்படின்ட்டு ரொம்ப செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சேவிங்ஸாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.